ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீழடி கிச்சன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே மைதா, சுகர், பட்டர், எக் இல்லாமல் ஹெல்த்தியான குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கீஸ் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். பிஸ்கட் மாதிரி க்ரன்ச்சியாக இருக்காது. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் இப்போது அதுக்கு ஒரு அரை கப் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இல்லைனா 1 கப் கோதுமை மாவு போடுறேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் 1/4 கப் கொக்கோ பவுடர். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போடாமல் கூடயே பண்ணலாம். இதில் நான் ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க் போட்டு வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேணாம், எக்ஸ்ட்ரா மில்க் பண்ண வேணாம். 1/2 கப் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கோதுமை மாவு, சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அது மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஃபாயில் கவர் போட்டு நான் அது மேலே ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து வைக்கிறேன். நான் இதை அவனில் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் கடாயில் கூட வச்சு பேக் பண்ணிக்கலாம். இது ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தால் கூட குக்கீஸ் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். நான் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வைக்கிறேன் எல்லா இதுக்கும் மேலேயும். நீங்கள் இந்த ஃபாயில் கவருக்கு பதிலாக நீங்கள் பட்டர் பேப்பர் கூட அது மேலே அடியில் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி குக்கீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரிக்கு ஒரு 12 to 15 மினிட்ஸ் வச்சு இதை பேக் பண்ண போகிறேன். நீங்கள் கடாயில் வைக்கிறீங்கன்னா அதே டைமே ஃபாலோ பண்ணிக்கலாம். பேக் பண்ணி நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போது மேலே அந்த கிராக்ஸ்லாம் விழுந்து எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே அப்படியே நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது அப்படியே உள்ளே பயங்கர சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் அந்த சாக்கோ சிப்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது. இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.